தஞ்சாவூர் கோயிலில் தான் இருக்கும். சிலையெல்லாம் பாருங்களேன், இதை ஃபுல்லாகவே கையை வச்சு இருக்குங்க, தெரியுதா? இது தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறது நான். இது வந்து சன்னிதானத்துலேருந்து சாமிக்கு இருந்து வர்ற அபிஷேகம். இது அபிஷேக வாட்ரு தான் அந்த கோபுரம். ஆனால் முஞ்சா பேலஸ் என்ன கோபியாச்சு, என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்னுக்கு இருக்க? இப்படி வர வந்தவ? ஐயோ, ஒரு செகண்ட் உயிரே போச்சு எனக்கு. நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடில் டே 7 ரைடை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இன்னைக்கு எந்தெந்த ஊர் கவர் பண்ண போறோம்னா, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், அந்த 3 டிஸ்ட்ரிக்ட் தான் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தஞ்சாவூர் ஆல்ரெடி நான் நைட்டே வந்து ஸ்டே பண்ணியாச்சு. இப்போ அங்கே தஞ்சாவூரில் இருக்க பெரிய கோயில் தான் போயிட்டுருக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம சேனலுக்கு யாராவது பசங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடு அவங்களால முடித்த சப்போர்ட்டை கொடுங்க. அந்த ஆல் ஓவர் தமிழ்நாடு ரைடை எல்லா எபிசோடுமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணி வச்சுருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்து நம்ம இன்ஸ்டா ஐடி உங்களுக்கு டிஸ்பிளேல ஷோ பண்ணுறோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்ஸ்டாவில் தான் அன்னன்னைக்கு ரைட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்துகிட்டு இருக்கும், மறக்காமல் ஃபாலோ தட்டி விட்ருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இங்கே அரௌண்ட் நம்மளுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோயிலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான். இப்போ ஃபஸ்ட் நேற்று நான் புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் முடிச்சிருப்போம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக் முடிச்சுட்டு இங்கே தஞ்சாவூர் வந்து நைட்டாக வந்துட்டோம். 80 கிலோமீட்டர் தான், ஜஸ்ட் 1.5 மணி நேரம் தான் கிடச்சி. சரி, அப்போ தஞ்சாவூர்லேருந்து நம்ம ஸ்டே பண்ணிட்டா தான் நம்ம காலையில் தஞ்சாவூர் கோயில் சீக்கிரமாக போயிடலாமான்னு பார்த்தோம். வந்து ஸ்டே பண்ணிட்டோம். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காலைல இப்போ ஒரு 7:30 கரெக்டாக. இப்போ தஞ்சாவூர் பெரிய கோயில் தான் போயிட்டுருக்கோம். தஞ்சாவூர் கோயில் ஃபுல்லாகவே ஒரு எப்படியும் ஒரு 1 ஹவர் சுற்றி போகணும்னு வச்சுக்கோங்களேன். 1.5 ஹவர் பார்த்துட்டு தஞ்சாவூர், அடுத்து திருவாரூர், அடுத்து நாகப்பட்டினம். தஞ்சாவூர் முடிஞ்சோடனே திருவாரூர் போவோம், அதுக்கடுத்து நாகப்பட்டினம். அதுதான் பிளானு. இன்றைக்கி வந்து நம்ம கூட வந்து ஒரு கோ ரைடர் ஜாயின் பண்ணியிருக்காரு. இன்னொரு கோ ரைடர், எனக்கு கோ ரைடர் மோட்டோ, அவர் கோ ரைடர் நான். அது கூட இன்னொருத்தர் ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் வந்து இருக்கிறதுலே பெரிய இன்ஃப்ளூயன்சர், ஒரு யூடியூபர், ட்ராவலர் சொல்லலாம். நம்ம பல்சர் வரதன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர் வாங்கிட்டதே பல்சர் தான். ஆனால் அந்த பல்சரே லாஸ்ட்டாக வந்து தம்பி வீட்டில் இருக்கான், பிரச்சனை இல்லை, ஏதோ ப்ராப்ளம் போல், இல்லை ஃப்ரெண்டு எடுத்துகிட்டு போயிட்டேன்னு சொன்னால் ஃப்ரெண்டு தான் எடுத்துகிட்டு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அதனால் தலைமை RN5 வந்திருக்கான். கதறாரு, RN5 ஓட்டவே முடியல பைக்கு அப்படின்னு. RN5 எப்படி என்னங்க இருக்குது, எனக்கு ஓட்டமே ஒன்றும் தெரில. ஆனால் பேக் பெயின் நிறைய இருக்குன்றாங்க, ஹேண்ட் பெயின் இருக்குது. இந்த இடத்துல ஃபுல்லாகவே இந்த ஹேண்டெலாம் வலிக்குது. அது உண்மை தான், அது வந்து போய் சொல்ல முடியாது. இந்த ஹேண்ட் உண்மையிலே வலிக்குது. ரொம்ப நேரம் இருந்து குனிஞ்சே ஓட்டுறதில்ல. நான் பல்சரில் எப்படி இருக்குமா ஸ்ட்ரைட்டாக தலைவன் பல்சரை ஓட்டி RN5 ரொம்ப தூரம் ஓட்டும் போது இதான் சத்தியமாக முடியலையா அப்படின்னு எங்கள் பேர் ஓட்ட முடியாமல் எரிஞ்சு இப்படி நின்றுக்கிட்டு இருக்கார் தலைவன். தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்துட்டாங்க. ஐயோம்மா, அந்த ஃபோர்ட்டு மாதிரியே தான் இருக்குது பார்க்க. 4 to 7 அப்படி தான் இருந்துச்சு ஃபுல்லாகவே அவுட்டரில். இதான் அப்படி தான் இருக்குது. உள்ளே போகலாமா? பைக்கை வெளியே நிப்பாட்டி தான் போகணும்னு நினைக்கிறேன். வந்துட்டோம். மோட்டோ ஒரு சப்ஸ்கிரைபர் வேறு வந்திருக்காராம். அப்படியே அவரை கூப்பிட்டுட்டு அப்படியே வந்து ஃபோர்ட்டுக்குள்ளே போக வேண்டியதான். இல்லை பின்லாக் போட்டாச்சு. இல்லை பைக் பார்க்கிங்கிட்ட அங்கிட்டு இருக்கா. காலையிலேயே இவ்வளோ பேர் வந்துட்டாங்க. 6 மணிக்கே ஓப்பன் போல். நம்ம தான் லேட்டு, 6 மணிக்கே வந்திருக்கலாம் பிளான் பண்ணுற மாதிரி. இவர் தானா? டக்குன்னு ஆயினாரா, என்ன ஆயின்றாரு அப்படின்னு பார்த்தேன். ஹை கைஸ், நான் தான் மனோபுரம் பேசுகிறேன். ஃபைனலாக இப்போ கரெக்டாக எங்கே இருக்குன்னா தஞ்சாவூர் கோயிலில் தான் இருக்கும், தெரியுதா? ஃபஸ்ட் டைம் என்னோடய வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் தஞ்சாவூர் கோயில் வந்திருக்கேன். ஆனால் உண்மையிலும் கோயில் வேறு லெவலாக இருக்குது. பாருங்க, கட்டிட கலைன்னா இதுதான் உண்மையிலே, தெரியுதா? ஜூம் பண்ணி அப்படி அவுட்டில் ஃபுல்லாக காட்டுறவங்க 0.5xல. இதில் கோபுரம் உங்களுக்கு தெரியுது பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது, தெரியுதா? அங்கிட்டு போய் காட்டுறேன். இந்த சைடு அவ்வளோவா தெரியாது, உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எந்த சைடு இருங்க. அவங்க உண்மையிலே வந்து வேறு லெவல். ஸ்ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகிற மாதிரியே இருக்கிற மாதிரி கோயிலெலாம் வந்தால். அவனை போய் எப்படி சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுறேன். ஆனால் பெரிய கோயில் இதெல்லாம் சுற்றி நம்மளுக்கு உள்ளே நீங்கள் வந்துட்டிங்கனாலே சுற்றி போகிறதுக்கே சுற்றி பார்த்துட்டு வர்றதுக்கு இப்படி ஒரு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே ஆகும், தெரியுதா? இது வந்து சின்ன கோயில். அதே மாதிரி இங்கிட்டு ஒன்று இருக்குது, 4-5 நிறைய இருக்குது. சரி, கோபுரம் உங்களுக்கு வந்து முன்னாடி சைடு தெரியும், இது பேக் சைடு பார்த்தாலும் கோபுரம் உங்களுக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், தெரியல, பேக் சைடு பார்த்தாலும் உங்களுக்கு கோபுரம் தெரியல. ஆனால் இதுக்கு வந்து என்ட்ரி டிக்கெட்டை தான் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, என்ட்ரி டிக்கெட்டில் உங்களுக்கு வந்து ஸ்லீப்பர்ஸ் எதாவது போட்டு வந்தீங்கன்னா அதுக்கு வந்து 1 ரூபாயும், ஹெல்மெட்டு பேக் எது கொண்டு வந்தாலுமே அதுக்கு வந்து 20 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, அவ்வளோதான். வேறு எதுவுமே அவ்வளோவா வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ்லாம் பண்ணுறதில்ல.
நிறைய சிலைலாம் இருக்குது தந்தோ. வெயில் சரியான வெயில் அடிக்குது, மொட்டை வெயில் அடிக்குது, மண்டை தாங்க முடியல, அப்படிதான் இருக்கும். இந்த சைடு உங்கள் கோபுரத்தை தான் காட்டணும்னு பார்த்துட்டே இருக்கேன், காட்ட முடியறதில்ல. நந்தி சிலை இருக்குது அந்த சைடு ஒன்று, ஒரு பெரிய சிலை, ஒரு மரம் எவ்வளோ சூப்பராக இருக்குதா. கோபுரத்தை காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன். அதான் என்ட்ரன்ஸ் அந்த இருக்குல்ல, என்ட்ரன்ஸ் கட்டட்டா. என்ட்ரன்ஸ் இங்கேருந்து ஜூம் பண்ணி கட்டுறாங்க, எல்லாம் போக முடியாது. தெரியும்னு நினைக்கிறேன், தெரியாமலாம் இருக்காது. குவாலிட்டி நம்ம ஐஃபோனில் வீடியோ எடுக்கிறோம். நம்ம அண்ணன் இது தெரியுதா, இதுதான் அந்த கோபுரம் இதில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். தெரிலங்க கரெக்டாக. சரி, அவங்களுக்கு போயிட்டு அப்படியே கோயில் உள்ளே போயிட்டு உங்களுக்கு கன்னியூ பண்ணுறேன். சனி நேரத்தில் வீடியோ எடுக்கக்கூடாது. அவங்க போயிட்டு ஃப்ரண்ட்டில் ஏதாவது இருந்தால் அப்படியே காட்டுறேன். உங்களை ரொம்ப நேரம் வந்து உள்ளே வீடியோ எடுக்க கேமரா அளவு கிடையாது, அதனால் ஃபோனில் எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு உள்ளே வந்தான் சிலையெல்லாம் பாருங்களேன், இதை ஃபுல்லாகவே கையை வச்சு எதுக்குங்க தெரியுதா. இந்த ஃபுல் எல்லா சிலையுமே வந்து கையை வச்சு எதுக்குங்க. சிங்கம், இது வந்து சிங்கம் நினைக்கிறேன். ஆமாம், இது சிங்கம். ஃபுல்லாக சிலையுமே வந்து கையை வச்சு எதுக்குன்னு. இது ஒரு பார்டரும் இதெல்லாம் டிசைனு, சைட் டிசைன் மாதிரி கொடுப்பாங்க பார்த்து நம்ம வீட்டில், அது மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாகவே கையை வச்சு செதுக்கியிருக்காங்க. இது தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறது நான். ஃபுல்லாகவே தமிழ் வேர்ட்ஸ் தான். மா வா தெரியுதா உங்களுக்கு, இது எல்லாமே தமிழ் வேர்ட்ஸு. கல்வெட்டில் செதுக்கிருக்காங்க, இதெல்லாம் கையை வச்சு செதுக்குனது தெரியுதா. நல்லா வாசி பாருங்க. மா தாத்தா பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி, தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி நிறைய வேர்டு இருக்குது. இதெல்லாம் ஃபுல்லாக வாசிக்கலாம் ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக வராது, ஃபஸ்ட்லேருந்து வாசித்தா மட்டும் தான் வரும். இதோட கட்டினவங்க பேர் இல்லை அப்படின்னா இதோட வரலாறு எல்லாமே இதில் தான் இருக்கும். இதெல்லாம் படிக்கணும்னா எத்தனை நாள் ஆகும் நீங்களே சொல்லுங்கள். உண்மையில் நல்லா தான் இருக்குது. சரி, அப்படியே உங்களுக்கு வந்து முன்னாடி போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். பசங்கள்லாம் முன்னாடி அங்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கடுத்து உங்களுக்கு விழா கன்டினியூ பண்ணுறேன். பாருங்கள், இது வந்து சன்னிதானத்துலேருந்து சாமிக்கு இருந்து வர அபிஷேகம். இது அபிஷேக வாட்ரு தெரியுதா. இதான் அந்த தஞ்சாவூர் கோயிலோட ஃப்ரண்ட் வியூ உங்களுக்கு தெரியுதா. அந்த ஃப்ரண்ட்டு கோபுரம், இது கோபுரம். ஃப்ரண்ட்டில் வந்து கோபுரம் ஜூ பண்ணி காட்டுறதுனா இந்த இருக்காங்க தான் அந்த கோபுரம். எப்படி இருக்கு வியூ, வேறு மாதிரி இருக்கும் உண்மையிலே. இங்கேருந்து பார்க்கும்போது சுற்றி எப்படி இருக்கு தெரியுதா உங்களுக்கு. ஃப்ரண்ட் சைடு, இதுக்கு முன்னாடி ஃப்ரண்ட் சைடு இருக்குது உங்களுக்கு தெரியும். இந்த சைடு வந்து இது ஒரு சின்ன ஒரு கோட்டை மாதிரி தான் தெரியுதா. அப்படியே வந்து முன்னாடி போகலாம். இதுதான் வந்து ஃப்ரண்ட் அவுட்டருக்கு வெளியே போகிறது அந்த சைடு. என்ன பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவில் பார்த்து முடிச்சிட்டோம் தெரியுதா. பார்த்து முடிச்சுட்டு போகிறது ஒரு பேலஸ் தான் போக போகிறோம். உள்ளே வந்து உங்களுக்கு அவ்வளோவா வீடியோ காட்ட முடியல, ஏன்னா வீடியோ வந்து உள்ள அலௌடு கிடையாது, கேமரா எதுவுமே. ஃபோனில் வேணால் சின்னதாக தான் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அதை வந்து மெயினாக வந்து ஒரு சில இடத்த எடுக்கக்கூடாது, அதனால் நிறைய காட்ட முடியல, கொஞ்சம் காட்டியிருப்பேன் ஓகேங்களா. அது வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க கேமராவில், அலௌடு கிடையாது. அந்த மாதிரி தாங்களா. தஞ்சாவூர் கோவில் முடிச்சிட்டோம். உண்மையில் நல்லா இருந்துச்சு. உள்ளே பார்த்தீங்களா வீடியோலாம், கோபுரம் அப்படி இப்படின்னு எல்லாமே சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ வந்து தஞ்சாவூரில் அடுத்து எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு பேலஸ் தான் போகிறோம். அது என்ன பேலஸ்ன்னு கரெக்டாக எனக்கு தெரில, அன்னைக்குன்னு தெரியும் ஓகேங்களா. அது இன்னொருத்தர் தான், அவரோட சப்ஸ்கிரைபர் தான் இப்போ உள்ளே போய் கூப்பிட்டு போனார். நல்லா இருந்துச்சு உண்மையிலே. நான் கோயில் வரணும்னு பார்த்தேன், வர முடியல. இப்போ வந்துட்டேன் ஃபைனலாக கோயில், தஞ்சாவூர் கோயில் பேலஸ். இந்த சைடு ரூட் சொன்னாரா தெரியுமா தெரியாது, தெரிகிற மாதிரி நடிக்கிறாங்களான்னு தெரில அண்ணன். இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை. தஞ்சாவூர்லேயே தலையாட்டி பொம்மை தான் ரொம்ப ஃபேமஸ், உங்களுக்கே தெரியும். தஞ்சாவூர் இன்னொருத்தர் நம்ம மீட் பண்ண வரதுனார், ஃபோன் போட்டால் ஃபோன் அட்டன் பண்ண மாட்டேன்றாரு, என்னன்னே தெரில. அவர் நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்கார், அவர் மீட் பண்ணலான்னு பார்த்தா ஃபோனை அட்டன் பண்ணவே இல்லைங்க. அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தான் வீடு அப்படின்னாரு. சரி லொக்கேஷன் அனுப்புனா லொக்கேஷன் அனுப்பவில்லை, எதுவும் அனுப்பவே இல்லை. சரி அண்ணன் ஏதாவது வேலையில் இருந்தாலும் இருக்கலாம், எப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியுமா போய். வரத என்ன பேலஸ் போகிறோம் உனக்கும் தெரியலையா. ஓ அப்படியா. அப்புறம் ஏதோ ஒரு பேலஸ்ங்க, எல்லாம் என்ன பேலஸ் இருக்கா. தஞ்சாவூர் பேலஸ், தஞ்சாவூர் பேலஸ் காம்ப்ளெக்ஸா, தஞ்சாவூர் பேலஸ் அது. ஏய் சாணி நின்று இருக்கிட்ட வண்டியை கடவுளே. எவ்வளோ தூரம் நேரம் எவ்வளோ தூரம்.
போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு. என்ன பாட்டி தான் டிக்கெட் போடுறாங்களா? ஏன்ட்ட இல்லை. கேஷே இல்லைன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் சொல்கிறேன்ல. உள்ளே போகிறது எவ்வளோ கஷ்டம்? 50 ரூபாய் ஒரு ஆளுக்கு. அதான் பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னு. பேலஸ் என்ட்ரி டிக்கெட் கவுண்டர் இருந்தால் இருக்குல்ல, அதான் பேலஸ் என்ட்ரி டிக்கெட் கவுண்டரு. என்ன சொல்லலாம்? பைக்குள்ளே போகுமா? இல்லை இங்கே சார் ஜிபே இருக்கா? ஆளுக்கு 50 ரூபாயா? சரி, அது தெரியுது இந்த தான் இருக்குன்னு. போடல. இருக்கட்டும், வைங்க பாட்டி பாட்டி வைங்க. கவுண்டர் டிக்கெட் வாங்கணுமாப்பா? போப்பா, வேலை செய்யறவங்க நாங்க எங்களுக்கு அவங்க அது வேற. சரி பாட்டி, சரி போயிட்டு வரோம். ஓ அண்ணன் பெருகி போல மோட்டோவோட ஃபாலோவர். என்ட்ரி டிக்கெட் வாழக்கு 50 ரூபா கேட்டாங்க. தலைவன் சொன்ன உடனே ஓ வேலை செய்வாங்களா, ஓகே அப்போ போச்சுமே சொல்ல வேண்டியதானே அப்படின்ட்டாங்க. ஐயோ சரியான ஷாக்கு. பெத்தகை எல்லாம் வரதான். தலைவர் உண்மையிலே பெருகி தான், தலைவர் தான் உண்மையிலே பெருகி தான். தஞ்சாவூர் பேலஸ் பாருங்களா, தஞ்சாவூர் மராட்டியர் பேலஸா இது? இதுதா இந்த பேலஸ்குள்ளே தான் இருக்கும். இது வந்து அந்த கோட்டையை வந்து ஆண்ட மன்னர் இது. அவங்களுக்கு சிலை இன்னும் ஆதிகால சிலை. அப்போ அந்த ஒரு 1000 வருஷம் 1500 வருஷம் பழையமான சிலைலாம் இங்கே இருக்குது. சும்மா உங்களுக்கு நார்மலாக காட்டுறேன் அப்படி ஓகேங்களா? சும்மா நார்மலாக அப்படி காட்டுறேன். ரொம்ப எல்லாம் டீட்டெயிலாக போனால் இருக்குங்க ரொம்ப நேரம் ஆகும். அது என்னது? தானி. அந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதா என்னது? இது வந்து எதுக்குன்னா இந்த இறந்தவங்க எல்லாம் சேர்த்து புதைச்சி வைக்கிறதுக்காக. மண்ணுக்குள்ள புதைக்க மாட்டாங்களா? மண்ணுக்குள்ள புதைக்கிறதுக்கு தான் இது. இதுக்குள்ள வச்சு அவங்க யூஸ் பண்ண பொருள்லாம் வச்சு அதுக்கப்புறமேல புதைப்பாங்க. இது புதைக்கிறதா? பொதுமக்கள் பண்ணி நம்ம புதைக்கணும். இதுக்குள்ள வச்சு போகலாம். போகல உடையாம எடுத்துட்டாங்க. உள்ள எதுவும் இல்லையா? இந்த புதைச்சிட்டு உள்ள எடுத்துட்டு வச்சிருக்காங்களா? சரி படிச்சிருக்கேன். இது எப்படின்னா எங்க வீட்டுல கோழி இடம் உள்ள தூக்கி போட்டு வந்து கோழிய அந்த இங்க வரும் அந்த பெயிண்டிங்லாம் வந்து நான் இப்போ அடிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் அந்த பெயிண்டிங் இப்போ அடிச்சது இல்லை, அந்த காலத்தில் அடித்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே அந்த திக்கு தெரியுது. அந்த திக்னஸ்ஸு நம்ம இப்போ உள்ள பெயிண்டிங்லாம் அதுக்காக கெமிக்கல் ஃபேட் ஆயிரும் 5% இதெல்லாம் அந்த கால பெயிண்டிங் டிசைன்ஸ் எல்லாமே. இதுதான் ஓப்பன் வெளியில வியூ தெரியுதா உங்களுக்கு? எங்கே போனாங்க? வெளியே போயிட்டாங்களா? இதான் வந்து அந்த சென்டர் பாயிண்ட் வியூ. அந்த சைடு இதுக்கு மேலே வந்து திமிங்கலத்தோட இதை வச்சுருக்காங்க. அதுக்கு மேலே அது எங்கே பசங்க எங்கன்னு பார்ப்போமா? டக்குன்னு இது நான் நினச்சிட்டேன் சிலை. நான் உள்ள ஒரு கார்டன் மாதிரி வச்சுருக்கேன், நல்லா இருக்கு ஃபுல்லாக பார்க்க.
அதுக்குள்ளேயும் போய் பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன சார் நான் போயிட்டு வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன் ப்ரோ, போயிட்டு வரேன். பார்க்கலாம், இன்னொரு நாள் வரேன், கால் பண்ணுறேன் உங்களுக்கு. இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்க. ஓகே. எல்லாம் கிளம்பிட்டோம் பேலஸில் இருந்து. தஞ்சாவூர் பேலஸிலேருந்து ஒரு வழியாக கிளம்பி விட்டாச்சு. உண்மையிலேயே வந்து நல்லா பார்த்துக்கிட்டாருங்க அவர். மோட்டோ ப்ரோட சப்ஸ்கிரைபர் தான். ஐயோ என்னடா டைட் பண்ணலையா? உண்மையாக நல்லா பார்த்துக்கிட்டாரு. அவர் தம்பி எப்படி அவங்க தம்பி எப்படி பார்த்துக்கிட்டு போனோம் அதே மாதிரி பார்த்துக்கிட்டாங்க. நல்லதுதான். ஆனால் முடிஞ்சா பேலஸில் பார்த்து வரணுமா? எப்படி வந்தா போறேன்? இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். எப்படி வராங்க? ஐயோ ஒரு செகண்ட்ல உயிரே போச்சு எனக்கு. கடவுளே, ஒரு செகண்ட்ல வந்து ஒரு 20,000க்கு விளக்கு வச்சிருப்பானுங்க எனக்கு. ஐயோ எனக்கு உயிரே போகுது அந்த இடத்துல. என்ன பேசுறதுன்னே தெரியல. என்ன சந்தில் கூட்டு போறானுங்க? எப்படி வந்தாலும் பார்த்தீங்களா? அது மேலே என் மேலே தப்பு இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்த்தீங்களா, வீடியோ பார்த்தா தான் எனக்கு தெரியும், எனக்கே தெரியும். நான் பேசிகிட்டே இருந்தேன் உன்ட்ட, ஆனால் ஸ்லோவாக தான் வந்தேன். அவ்வளோ ஸ்பீடாலாம் வரலாங்க. பக்கு புக்குன்னு ஆகி போச்சு. இப்போ எனக்கு இந்த இப்போ கீழே விழுகிறது பிரச்சனை லைட்டாக. நம்ம மேலே என்ன தப்பு நம்ம வந்ததில்ல. உடனே தம்பி பார்த்து போக மாட்டியாப்பா அப்படின்றாரு ஒரு செகண்டில். உண்மையிலே உயிர் இல்லை எனக்கு அந்த இடத்துல. எப்படி என்ன ப்ரோ கண்டென்ட்டுக்காண்டி தான் விழுந்தீங்க? நான் கண்டென்ட்டுக்காண்டி யாரும் அப்படி விழுவாங்களா? இப்போ தான் வந்து ஆல்ரெடி வந்து ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி இப்போ வந்து ஃபுல்லாக மாற்றிருக்கேன். திரும்பியெல்லாம் மாற்ற முடியும். ஃப்ரெண்டு பிரேக் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன் செகண்டில். எல்லாம் பண்ணால் கொண்டு போய் மோதிருக்கும். டயர் முத்தம் கொடுத்து நிற்கிது கரெக்டாக வண்டி அந்த இடத்துல. சாய்ச்சிட்டேன், எவ்வளோ தூரம் பாதியை சாய்ச்சிட்டேன் உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க. எப்பா ஏதோ தலைக்கு வந்ததே கையோட போச்சு. இல்லை ஏதோ ஒன்று சொல்லுவாங்க ஒரு டயலாக், அது கரெக்டாக எனக்கே தெரில. அவ்வளோதான். வரதாண்டே கேட்பேன், வரதா வரதா வரதா. அது இப்போ யார் மேலே தப்பு கரெக்டா? இப்போ அந்த இடத்துல வந்து என் மேலே தப்பா அவன் மேலே தப்பா தெரியல. ஆ அது இன்னொரு வண்டி கிராஸ் தெரியல. அவ்வளோதான் சொல்கிறேன். ரைட், 2 பேர் மேலே தப்புன்னே வச்சுக்கலாமே. நம்மளை மட்டும் சொல்லணும்னா ஒன்றால இதோட முடிச்சிடலாம் விடுங்க. இப்போ வந்தீங்கன்னா தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் ஃபைனல் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் எங்கே போகிறோம்? திருவாரூர் தான் போகிறோம். திருவாரூர் நாகப்பட்டினம், இந்த 2 டிஸ்ட்ரிக்ட் நம்மளுக்கு இருக்குது இன்றைக்கி. இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் அப்படின்னா தஞ்சாவூர் டு திருவாரூர் போகிற வழியில் நம்ம தமிழ்நாடுக்குள்ளே ஒரு தாஜ்மஹால் இருக்குது. அந்த தாஜ்மஹால்கிட்ட தான் இருக்கும். இதுதான் தாஜ்மஹால். உங்களுக்கு தெரியுதா? இது வந்து இப்போ க்ளோஸ்டு. எப்போ வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 2 இதுதான் டைம் தான். காலைல 9 மணிலேருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் எடுத்து வந்து மத்தியானம் சாயந்தரம் 4 மணிலேருந்து நைட்டு 7:30. நீங்கள் ஆல்ரெடி டைம் வந்து இப்போ 3 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுருந்துருக்காங்க. நான் உள்ளே காட்டுறேன், உங்களுக்கு தெரியுதா பாருங்கள். இதில் காட்டுறேன், தெரியுதா? தெரியும்னு தான் நினைக்கிறேன். தெரியுதா? இது தாஜ்மஹால். இந்த சைடு வேறு எதுவும் தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் கரெக்டாக. தெரியாது. இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் டைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படியும் வந்து இன்னும் மணி 3 தான் ஆக போகுது. இன்னும் எப்படியும் 1 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் கிட்ட ஆகும். அதனால தான் ஓப்பன் பண்ணுறதுக்கு. இது போல் இதோட லொக்கேஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நல்லா தான் இருக்குது. ஆனால் அப்படியே தாஜ்மஹால் மாதிரியே தான் இருக்குது எனக்கு. தமிழ்நாட்டில் இருக்க தாஜ்மஹால். ஆனால் இது எந்த ரோட்டில் இருக்குன்னா தஞ்சாவூர் டு திருவாரூர் ரோட்டில் இருக்குது. தஞ்சாவூருக்கு திருவாரூருக்கு சென்டரில் ஒரு திருவாரூருக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்குது இந்த இது பிளேஸு. வந்தால் விசிட் பண்ணி பாருங்கள். நான் லொக்கேஷனில் வந்து இது கொடுக்குறாங்களா லிங்க் கொடுக்குறேன்.